தமிழ் கருவுள்ளம் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம முந்தைய பதிவோட தொடர்ச்சியாக டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் நம்மளுடைய நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம நேயரோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கிரியேட் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் இன் பைத்தன், அதாவது ஒரு பைத்தனில் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஒரு விண்டோஸ் யூஸருக்கு. இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, SQL டேட்டாபேஸ் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இவர் ஒரு ஸ்டாண்டலோன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டலோன் ப்ராஜெக்ட் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர்லேயே அது ரன் ஆகும். அதுக்கு எந்த ஒரு தனியாக சர்வர்ஸ் எதுவுமே தேவையில்லை. வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா அதுக்குன்னு தனி சர்வர்ஸ் அப்பாச்சி IIS இந்த மாதிரி தேவைப்படும். அதன் வழியாக நீங்கள் அந்த சர்வர்லேருந்து வேறு கம்ப்யூட்டர்லேயும் அதை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பைத்தானை வச்சு ஒரு ஸ்டாண்டலோன் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுக்கு யூஸ் பண்ணுற டேட்டா பேஸ் SQL. ஸோ இப்போ SQL டேட்டா பேசஸ் அப்படின்னா அதில் நிறையா இருக்கும். அவங்க MySQL-ஆ இல்லை போஸ்ட்கிரஸா இல்லை MS Access-ஆ இந்த மாதிரி நிறைய டேட்டா பேசஸ் இருக்குது. இது சிம்பிளாக SQLite அப்படிங்கிற அந்த டேட்டா பேஸ் தான் எப்பவுமே ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த அப்ளிகேஷன் பேர் லைப்ரரி. இப்போ இந்த அப்ளிகேஷனை இன்னொரு விண்டோஸ் யூசர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே செட்டப்பை அவருக்கு கொடுத்து அவர் கம்ப்யூட்டரில் அந்த எடிட்டர்லாம் போட்டு ரன் பண்ண வைக்கலாம். இது மெத்தட் 1. மெத்தட் 2 என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த டெவலப் பண்ண அப்ளிகேஷனை இது ஸ்டாண்டலோனுங்கிறதுனால EXE ஃபைலாக மாற்றி அந்த பர்டிகுலர் EXE ஃபைலை உங்களோட விண்டோஸ் யூஸருக்கு கொடுக்கும் பொழுது அவங்க அந்த ஃபைலை அப்படியே கிளிக் பண்ண உடனே அது ரன் ஆயிரும். இதுக்கு நிறைய லைப்ரரிஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன் பைத்தன்லேயோ இல்லை எந்த லாங்குவேஜ்லேயோ நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றி நீங்கள் இன்னொரு நம்பருக்கோ இல்லை இன்னொரு கம்ப்யூட்டருக்கோ ஷேர் பண்ணலாம். ஸோ இது பைத்தானுக்குன்னு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இது பொருந்தும். டேட்டா பேஸ் SQLite, அதை நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஃபோல்டரில் வச்சுட்டு அதையும் அந்த EXE ஃபைலோடையே நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். இப்போ இதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அப்படின்னேன். ஆனால் இங்கே இவர் கேள்வி கேட்டிருக்காரு, வாட் இஸ் பைனரி ஃபைல் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த பைனரி ஃபைல், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டெர்மினாலஜி தான். இப்போ இந்த பைனரி ஃபைல் அப்படிங்கிறது லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலோட நேமே application .bin அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது சிமிலர் டு விண்டோஸில் இருக்கக்கூடிய ஒரு EXE ஃபைல் அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடித்த உடனே அந்த ஃபைலை ரொம்ப எளிமையாக அடுத்தவங்களுக்கு நீங்கள் பகிரக்கூடிய ஒரு வழிமுறை தான் இது. அதை நீங்கள் லினக்ஸ்னா .binன்னு கொடுக்கலாம், விண்டோஸ்னா .exeன்னு கொடுக்கலாம். இதே இது மேக் அப்படின்னா அது DMGன்னு இருக்கும், டிஸ்க் இமேஜ் அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் டைப்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைனரி ஆர் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அப்படிம்பா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஹவு டு மேக் பைனரி ஃபைல் பைத்தன் அப்படிங்கிறது என்னோட அந்த முந்தைய பதில் தான். நீங்கள் அதுக்குன்னே தனி லைப்ரரிஸ் இருக்குது. நான் அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அந்த பர்டிகுலர் லைப்ரரியை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டை அதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் கொடுக்கும். அது லினக்ஸாக இருந்தால் பைனரியாக மாறிக்கும், விண்டோஸாக இருந்தால் EXEயாக மாறிக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, ஹவு டு டிசைன் GUI அப்ளிகேஷன், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன் பை ட்ராக் அண்ட் ட்ராப் ஆஃப் பட்டன்ஸ் லேபிள் இன் பைத்தன். இது பைத்தன் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த GUI அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைத்தனில் டிஃபால்ட்டாக TK அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கு டூல் கிட் அப்படிம்பாங்க. அதை வச்சு நீங்கள் பட்டன் லேபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு சில கிராஃபிக்கல் எடிட்டர் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் நீங்கள் கோட் எழுதுறது தான் எப்பயுமே கற்றுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை ஆக்சுவலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த TKவை தவிர நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு இப்போ Qt அப்படின்னு இருக்கும். இந்த Qt ரொம்ப பாப்புலரான ஒரு லைப்ரரி. இப்போ நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இதை வச்சு டெவலப் பண்ணுறாங்க. கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ்லாம், கேம்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பைத்தனில் PyQtனே ஒரு லைப்ரரி இருக்கும். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு Qt வெப்சைட்டில் போனீங்கன்னா அவங்களே ஒரு எடிட்டர்லாம் கொடுப்பாங்க.
அந்த எடிட்டரில் போய் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பட்டன் எல்லாம் க்ரியேட் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே அதுக்குரிய பைத்தன் கோடை எழுதி நீங்கள் பைத்தன் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம். இதுவும் ஒரு வகையான மெத்தட். ஸோ இந்த டிகே அப்படிங்கிறது இன்பில்ட்டாக இருக்கக்கூடியது, QT அப்படிங்கிறது இப்போ லினக்ஸ் என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா GTK அப்படிம்பாங்க, அது ஒரு டைப் ஆஃப் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ். ஸோ எந்த கிராஃபிக்கல் அந்த அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கேற்றது மாதிரியான நீங்கள் அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் அந்த எடிட்டரை நீங்கள் பயன்படுத்தி பண்ணலாம். பைத்தனை வச்சு அதோட டிஃபால்ட் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸை பயன்படுத்தணும்னா TK அப்படின்ட்டு இருக்கும், அதில் நீங்கள் கோட் எழுதி கிராஃபிக்கல் அப்ளிகேஷனை டிசைன் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமர்ஸ்க்கு இந்த டவுட்லாம் இருக்கும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, லைப்ரரினா என்ன, பேக்கேஜ்னா என்ன. இது பைத்தன் எடுத்துக்கலாம், பட் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே இதை வந்து நம்ம ஒரு கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஓகேங்களா, ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பைத்தன் ப்ரோக்ராம். ஏன்னா நம்ம பைத்தன் பற்றி பேசுகிறதுனால பைத்தன் எடுத்துக்கிடுவோம். இதில் என்ன இருக்கும், செட் ஆஃப் லைன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸ்டேட்மெண்ட் 1 2 ஸ்டேட்மெண்ட் n அப்படி இருக்கும். இதைத்தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை இதை ப்ரோக்ராம் 1ன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ப்ரோக்ராம் 2 ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே என்ன இருக்கும், அகெயின் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா. இதை வந்து ப்ரோக்ராம் 2ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் எதுக்காக பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணுவோம், ஓகேவா. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து எப்படி எடுத்துக்கலாம், நம்ம நீங்கள் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சொன்னதுனால அதுவே எடுத்துக்கலாம். இந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா புக் இஷ்யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த புக் இஷ்யூக்குள்ளே ஒரு 10 ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 ப்ரோக்ராம்ஸையும் ஒரு ஃபோல்டரில் போட்டு நம்ம அதை பேக்கேஜ் அப்படிம்போம். அதோட மீனிங் என்னென்னா, இந்த பர்டிகுலர் மாடியூலுக்கான இந்த பேக்கேஜில் 10 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதே மாதிரி இந்த ப்ராஜெக்டில் இன்னொன்று நீங்கள் எடுத்துக்கலாம், பேமெண்ட். இப்போ ஏதாவது ஒரு இது டியூ கட்டணும், ஃபைன் கட்டணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோல்டராக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ப்ரோக்ராம் 1 ப்ரோக்ராம் 2 அந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம பேமெண்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அல்லது மாடியூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ லைப்ரரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, அல்லது மெத்தட் அப்படிம்போம். இது வந்து ஒரு இன்புட்டை வாங்கும். இதை வச்சு நம்ம ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதி இந்த ஃபேக்டோரியலை கால்குலேட் பண்ணுவோம். நீங்கள் இது மாதிரி ஒரு 50 ஃபங்க்ஷன்ஸ் எழுதி ஒரு ப்ரோக்ராமில் வச்சுருக்கீங்க. இதை வந்து நீங்கள் இன்னொரு மாடியூலுக்கு பயன்படுத்த விரும்புகிறீங்க, இல்லை நீங்களே இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்க விரும்புகிறீங்க. அந்த மாதிரி கேஸில் இதை வந்து நீங்கள் லைப்ரரியாக மாற்றி இங்கே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் மை லைப்ரரி .py அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபேக்டோரியல் இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே நீங்கள் கால் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பைத்தனில் நீங்கள் நிறைய லைப்ரரி இருக்கும். ஒரு லைப்ரரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேத். நீங்கள் பைத்தனில் இம்போர்ட் மேத்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மேத் டாட் அப்படின்னு வச்ச உடனே சைன், காஸ், கொசைன் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும். இது எல்லாமே ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க, அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதுதான் லைப்ரரி. ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஒரு அட்வான்ஸ்டு லெவல். இப்போ பைத்தன் அப்படின்னு சொல்கிறோம், இது வந்து ப்ரோக்ராமிங். இந்த பைத்தனோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கோ. இது என்ன பண்ணும் அப்படின்னா, வெப் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு பைத்தனோட கோடை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு பைத்தனில் வெப் டெவலப் பண்ணணும்னா ஒரு 1000 லைன்ஸ் எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாங்கோவில் ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோடில் நீங்கள் எழுதிடலாம். இதுவும் பைத்தன் தான், பட் அவங்க நிறைய லைப்ரரிஸை வச்சு அவங்க ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொடுக்குறாங்க. அது ஒரு சாஃப்ட்வேர்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஜாங்கோ, ஃப்ளாஸ்க் நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது பைத்தனில். ஸோ இதுகெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எப்படி இப்போ நீங்கள் உங்கள் கேள்விக்கு பதில் தான் சொல்லியிருக்கோமே தவிர, எப்படி பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறது, லைப்ரரி க்ரியேட் பண்ணுறது, ஃப்ரேம் ஒர்க் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஏற்றது மாதிரி அந்த சின்டாக்ஸ் வந்து மாறுபடும். அதை வேணால் நம்ம தமிழ் கருவூலம் சேனலில் வரும் பதிவுகளில் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இது அகெயின் நீங்கள் இப்போ வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா ஃப்ளாஸ்க்கை வச்சு பண்ணுறீங்களா, ஜாங்கோ வச்சு பண்ணுறீங்களா, ஜாவானா ஸ்ப்ரிங் பூட் வச்சு பண்ணுறீங்களா, அதையெல்லாம் பொறுத்து அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நான் என்னோடய ஃப்ளாஸ்க் வீடியோவில் எப்படி ஒரு வெப் டெவலப்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஜாங்கோவும் வரும் பதிவுகளில் பார்க்கலாம். இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஏற்றது மாதிரி அதை வச்சு நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை ஏற்கனவே அவங்க அஃபீஷியலாக கொடுத்துருப்பாங்க. இதுதான். ஸோ உங்கள் கேள்வியோட இந்த பதில்களையெல்லாம் நம்ம வந்து இப்போ கன்சால்டேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாலும் அதை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுக்கான லைப்ரரிஸ் நிறையா இருக்குது.
அதே மாதிரி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். அது அஃபீஷியலாக அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு GUI அதாவது GUI அப்படிம்போ கிராஃபிக்கல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது அப்படின்னா எந்த டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் சூஸ் பண்ண போகிறீங்க, TKவா, QTயா, GTKவா, இந்த மாதிரி நீங்கள் WX பைத்தனா அப்படின்ட்டு நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும். அதுக்கேற்றது மாதிரி அதில் நீங்கள் எடிட்டர் சூஸ் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியோ கோட் எழுதியோ பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரேம் ஒர்க், லைப்ரரி, பேக்கேஜ் இதுக்கெலாம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை உங்கள் ப்ராஜெக்டில் க்ரியேட் பண்ணி பழகிக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமாக எழுதும் பொழுது அதிலிருந்து அடுத்த லெவலுக்கு வரணும்னா பேக்கேஜ் வரணும், லைப்ரரி போகணும், அடுத்து ஃப்ரேம் ஒர்க் போகணும். அதான் ரியல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு நமக்கு பயன்படும். உங்களுக்கு இது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதுக்கான பதிலை நான் தர முயற்சி பண்ணுறேன். நன்றி.